வணக்கம். வருஷம் 1876 இந்தியா முழுக்க ஒரு பயங்கரமான பஞ்சம் தலைவிரிச்சு ஆகிச்சு. பருவமழை பொழுத்து போச்சு, பயிர்கள் கருகி போச்சு. கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தவிச்சாங்க. அந்த ஒரு பஞ்சத்துல மட்டும் 50 லட்சத்துல இருந்து 100 லட்சம் இந்தியர்கள் பசியாலையும் பட்டினியாலையும் துடிச்சு செத்து போனாங்க. உலக மக்கள் தொகையில இருந்து 3-4% மக்கள் ஒரு சம்பவத்தால உலகம் முழுக்க செத்து போனாங்க. வரலாறுல த கிரேட் ஃபெமன் சொல்லப்படக்கூடிய இந்த மாபெரும் பேரழிவுக்கு பின்னால இருந்த அந்த வில்லனோட பேரு தான் சூப்பர் எல் நினோ. சரி, இப்ப ஏன்பா அந்த பழைய கதையை பேசுறீங்கன்னு கேக்குறீங்களா? விஷயம் இருக்கு. கரெக்டா 150 வருஷங்களுக்கு அப்புறம் அதே பசிபிக் பெருங்கடல்ல அதே ஆபத்தான சூப்பர் எல் நினோ இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. உலகத்தோட மிக முக்கியமான வானிலை அமைப்புகள் எல்லாமே மனித வரலாறுலேயே இதுதான் மிக மோசமான மிக சக்தி வாய்ந்த எல் நினோவா இருக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. ஏற்கனவே உலக நாடுகள் மத்தியில போர் பதட்டம், கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் விலை உயர்வு, சமையல் எண்ணெய் விலை உயர்வு, பணவீக்கம் விடுவிடுன்னு உயர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்தியாவை நோக்கி இந்த இயற்கை பேரழிவு வந்துட்டு இருக்கு. முதல்ல இந்திய பொருளாதாரத்துக்கும் பருவமழைக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தோம். இந்தியா உலகத்தோட 5வது பெரிய பொருளாதார நாடா இருக்கலாம். 100க்கும் மேற்பட்ட யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்கள் இங்க இருக்கலாம். ஆனா இன்னமும் இந்தியா ஒரு விவசாய நாடு தான். நம்மளோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில விவசாயத்துடைய பங்களிப்பு வெறும் 17% இருந்தாலும் நம்ம நாட்டு மக்கள் தொகையில வேலை வாய்ப்புகளுடைய அடிப்படையில 43% மக்கள் இன்னும் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 44% விவசாய நிலங்களுக்கு இன்னமும் முறையான பாசன வசதியோ கால்வாய்களோ கிழக்கு பாசனமோ கிடையாது. அவங்க முழுக்க வானத்தில் பெய்கிற மழையை மட்டும் நம்பிதான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஜீவனத்தை தேடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால வெறும் 18% நிலங்களுக்கும் கர்நாடகாவில் வெறும் 37% நிலங்களுக்கும் மட்டும்தான் பாசன வசதி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கூட 56% நிலங்களுக்கு மட்டும்தான் பாசன வசதி இருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விவசாயிகள் ஏப்ரல் மாதம் நிலத்தை உழுதுட்டு மே மாதம் கடன் வாங்கி விதைச்சிட்டு ஜூன் மாதம் வானத்தை நம்பி கை கூப்பி எதிர்பார்த்து நிற்கிறாங்க. மழை பெஞ்சாதான் அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும், பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், டிராக்டருக்கான இஎம்ஐ கட்ட முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா, நல்ல மழை பெஞ்சா விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் வரும். அவங்க டிராக்டர், ஸ்கூட்டர், துணிமணின்னு வாங்குவாங்க. இதனால ஃபேக்ட்ரிகள் நல்லா ஓடும், நாட்டோட ஜிடிபி உயரும். ஆனால் மழை பெய்யாமல் போனால் விவசாயிகளுக்கு வருமானம் இருக்காது, வியாபாரம் ஃப்ளாட் ஆகிடும், ஒட்டுமொத்த பொருளாதாரமும் முடங்கி போயிடும். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட புள்ளி விவரப்படி இந்தியாவில் 1% கூடுதல் மழை பெஞ்சா அது இந்திய ஜிடிபியை 0.16% உயர்த்தும்னு சொல்றாங்க. இப்போ புரியுதா நம்ம நாட்டில் பெய்கிற பருவமழை நமக்கு எவ்வளவு முக்கியம், இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு? அதெல்லாம் சரிப்பா, 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல்ல ஏதோ ஒரு இடத்துல தண்ணி சூடானா அது எப்படி இந்தியாவோட பருவமழையை பாதிக்கும்னு கேட்குறீங்களா? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதை ரொம்ப எளிமையா விளக்குறேன். ஒரு சின்ன அறிவியல் விதி தான். வெயில் காலத்துல ஒரு க்ளோஸான அறைக்குள்ள கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப காத்து கனமாகி புழுக்கம் அதிகமாயிடும். உடனே நாம ஜன்னலை திறப்போம். உள்ள இருக்கக்கூடிய சூடான காத்து லேசா இருக்கிறதுனால மேல எழும்போம். வெளியே இருக்க குளிர்ந்த காத்து கனமா இருக்கிறதுனால ஜன்னல் வழியா உள்ள வரும். இந்த காத்து எப்போதுமே அதிக அழுத்தம் உள்ள இடத்துல இருந்து குறைஞ்ச அழுத்தம் உள்ள இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் பாயும். இதுதான் அறிவியல் விதி. இது அப்படியே இந்தியாவுக்கு பொருத்தி பார்ப்போம். மே மாசத்துல இந்திய நிலப்பரப்பு முழுக்க கத்திரி வெயில்ல தகிக்கும். இதனால இந்திய நிலப்பரப்புக்கு மேல ஒரு மாபெரும் குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகும். அதே நேரத்துல இந்திய பெருங்கடல் பகுதி ஓரளவுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுனால அங்க அதிக காற்றழுத்த மண்டலம் உருவாகுது. இதனால ஜூன் மாசத்துல இந்திய பெருங்கடல் அந்த குளிர்ந்த காற்று ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டு இந்திய நிலப்பரப்பை நோக்கி வேகமா வருது. இதைத்தான் நாம தென்மேற்கு பருவமழைன்னு சொல்றோம். ஜூன் மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை காலம்னு குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பருவமழை சிறப்பாக பெய்யறதுக்கு இன்னொரு ஜன்னலும் இருக்கு, அதுதான் பசிபிக் பெருங்கடல். சாதாரண வருஷங்களில் பசிபிக் பெருங்கடலில் வீசுகிற வர்த்தக காற்று, அதாவது ட்ரேட் விண்ட்ஸ், கிழக்குல இருந்து மேற்கு திசை, அதாவது பெருநாட்டு கடற்கரையிலிருந்து இந்தோனேஷியாவை நோக்கி வீசும். இதனால பசிபிக் கடலோட மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய சூடான தண்ணி முழுக்க இந்தோனேஷியா பக்கத்துல வந்து குவியும். இதனால இந்தோனேஷியா பக்கத்துல இன்னொரு மாபெரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும்.
இந்த 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் சேர்த்துதான் இந்திய பெருங்கடல்ல இருந்து காற்றை வேகமா இழுத்துட்டு இந்தியாவுக்கு நல்ல மழையை கொடுக்கும். ஆனா எல் நினோ வரும்போது இந்த சிஸ்டமே தலைகீழா மாறிடுது. ஏதோ சில காரணங்களுக்காக அந்த வர்த்தக காற்று பலவீனம் அடையும் போது இந்தோனேஷியாவை நோக்கி வரக்கூடிய சூடான தண்ணீர் அப்படியே பின்னோக்கி நகர்ந்து பெருநாட்டு கடற்கரைக்கு போயிடுது. இப்போ இந்தியாவுக்கு ஜன்னல் மாதிரி உதவி செஞ்ச அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காணாம போயிடுது. பதிலா அதிக வெப்பமண்டலம் உருவாயிடுது. இதனால பருவமழை இன்ஜின் அப்படியே ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிக்கும். பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை சாதாரண அளவை விட 0.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தா அதை எல் நினோன்னு சொல்வாங்க. இதுவே 2 டிகிரிக்கு மேல போனா அதை சூப்பர் எல் நினோன்னு சொல்றாங்க. ஆனா இந்த 2026 வருஷத்துடைய வெப்பநிலை 2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவுக்கு 3 வழிகள்ல ஆபத்து வரும். முதலாவது, உலக வெப்பமயமாதல் காரணமா இந்திய பெருங்கடலும் சூடாகி அங்க இருக்க அதிக அழுத்த மண்டலம் பலவீனமாகுது. இதனால காத்து வேகமா வீசாம மேகங்கள் உருவாகிறது குறையுது. இரண்டாவது, இந்தோனேஷியாவுக்கு பக்கத்துல உருவாகிற அந்த 2வது விண்டு தலைகீழா மாறுறதுனால மேகங்கள் இந்தியாவுக்கு வரவிடாம ஒரு சுவர் மாதிரி தடுத்து அனுப்புது. மூன்றாவது, இந்த காற்றுகள் செத்து போறதுனால இந்தியாவுக்கு வர வேண்டிய மழை தள்ளி போகுது. ரொம்ப பலவீனமா மழை பெய்யுது. விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள் தான் இந்த பாதிப்பு மிக மோசமா இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. வழக்கத்தை விட 8% மழை குறைவா பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? நாம என்ன பண்ணணும்னு நீங்க கேட்கறது புரியுது. நாம இன்னமும் வான்மழையை மட்டுமே நம்பி விவசாயம் செஞ்சா இனி வாழ முடியாது. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை அரசு பெரிய அளவுல கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் 40% மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற நிலையை மாற்றி அவங்கள உற்பத்தி துறைக்கும் சேவை துறைக்கும் நகர்த்தணும். கடலில் நடக்கிற ஏதோ ஒரு மாற்றம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடிடக்கூடாது. நல்ல வேலையா 1876 இருந்த நிலைமை இப்போ இல்லை. 2026 நாம் ஓரளவுக்கு இதை எதிர்கொள்ள தயாராகவே இருக்கும். இந்திய உணவு கழகம் கிட்ட இப்போ 604 லட்சம் டன் கோதுமை அரிசி கையில் இருக்கு. இது நமக்கு தேவையான அவசர கால இருப்பை விட 3 மடங்கு ஜாஸ்தி. இருந்தாலும் 40% நிலங்களுக்கு பாசன வசதியே இல்லாத வரைக்கும் நாம ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் தான் பரிகாரம் தேட முடியுமே தவிர ஆபத்தை தடுக்க முடியாது. இந்த சூப்பர் எல் நினோ பேராபத்துல இருந்து இந்திய அரசு முறையான திட்டங்கள் மூலமா நம்ம விவசாயிகளையும் பொருளாதாரத்தையும் சாமானியர்களையும் காப்பாற்றணும் நம்புவோம். நன்றி.